குட் ஈவினிங். நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. சத்தியத்தை போதிக்கிறதான பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியத்திற்குள்ளாகவும் எங்களை நடத்துகிறவர், நீங்க இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு போதிப்பீராக. எங்களுடைய இருதயம் உணர்வு உள்ளதாகவும் கீழ்ப்படிதல் உள்ளதாகவும் இணக்கம் உள்ளதாகவும் கர்த்தர் சொல்லுகிறதற்கு விட்டு கொடுக்கிறதாகவும் இருக்கும்படி இப்பொழுதே எங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். எங்களோடு கூட பேசும். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆகையினாலே அந்த சுத்திகரிக்கிற அந்த பட்டயம் பேசுகிறதான அடியேனையும் சுத்திகரிக்கட்டும், கேட்கிற ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும். தேவன் விரும்புகிற நோக்கம் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதாக. எல்லா தடைகளும் மாறட்டும். நீரே எங்களோடு உயர்ந்தரும் மகிமை அடையும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஈவினிங் எல்லாரையும் பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இதில் நம்ம ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல், மனிதன் யார், மனிதன் உருவாக்கப்பட்ட விதம் என்ன, மனிதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதில் போன வாரத்தில் நம்ம பார்த்தது, நம்முடைய சரீரம் என்பது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயமாக ஏன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு போன வாரத்தில் வரிசையாக நம்ம ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து தேவன் மனிதனோடு உறவு கொள்ள விரும்புகிறார். அதனுடைய விளைவாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு அப்புறம், பரிசுத்த ஆவியினுடைய வருகைக்கு அப்புறம் அவர் நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி நமக்குள் தங்கியிருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இதனால் நம்முடைய சரீரத்தையும் எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம அந்த காரியங்கள்லாம் நம்ம செய்கிறோமோ, அதே போல் நம்முடைய சரீரத்தை குறித்தும் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, அதுக்கு ஒரு வசனத்தை தான் போன வாரத்தில் நம்ம படித்தோம். இந்த வசனத்தோடு தான் போன செஷனில் நம்ம நிறுத்தினோம். 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றது இங்கே பலவிதமான அர்த்தங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கம் நம்முடைய சுயத்திற்கு மேலாக ஜெயம் எடுத்தல், அதாவது மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள விடாமல் ஆவிக்குரிய மனுஷங்களா உள்ளான மனுஷன் பலனடையும்படியாக, ஆவி மனிதன், தி இன்னர் மேன், அந்த இன்னர் மேன் பலனடையும்படியாக இந்த ஃபிசிக்கல் மேனை கொஞ்சம் ஒரு ஒரு கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறது, அதை குறிக்கிறதாகவும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்லேயும் ஒரு சில மக்கள் புரிந்து கொள்வாங்க. என்ன அப்படின்னா, அதாவது பாடி இட் செல்ஃப் இஸ் அன் ஈவில் திங், அதாவது சரீரம் என்பதே ஒரு தீமை, அதனால் சரீரத்தை நம்ம ஒடுக்கணும், அதாவது அதை நம்ம சித்திரவதைப்படுத்தி சரீரத்தை ஒடுக்கி அப்படியே உடம்பு, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபாஸ்டிங் மேலே ஃபாஸ்டிங்காக போட்டு சரீரத்தை ஒழுங்காக கவனிக்காமல் சரீரத்தை ஒடுக்கிறதையும் ஒரு விதமான ஒரு டிசிப்ளின்னு நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு. கர்த்தர் நமக்கு சரீரத்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா. இந்த சரீரத்தில் நான் இந்த பவுல் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் இவர் எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது காஸ்பல், அதாவது என் நிமித்தமாக, என்னுடைய பாடியில் வெளிப்படுற மாம்ச கிரியைகள் நிமித்தமாகவோ, இல்லை என்னுடைய மாம்சத்தினுடைய அந்த வெளிப்பிரகாரமான காரியங்களின் நிமித்தமாகவோ நான் பிரசங்கம் பண்ணுறதான காஸ்பல், பாருங்கள், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. ஸோ காஸ்பல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய இன்னர் மேன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் மேன் ஒரு சப்ளிமெண்ட்ரி தான். அவர்
உதவி செய்கிற விதத்தில் நமக்கு இருக்கிறவர் தான் சரீர பிரகாரமான மனுஷன். ஆனால் உள்ளான மனுஷன் அப்படி இல்லை. அவர் வந்து நித்திய காலமாக நம்ம மரணத்துக்கு அப்புறமும் இருக்க போகிற மனுஷன் தான் உள்ளான மனுஷன், ஸ்பிரிட் மேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடி, டிசிப்ளினிங் த ஃபிசிக்கல் பாடியை 2 எக்ஸ்ட்ரீமில் மக்கள் எடுத்துக்கொள்வாங்க. ஒன்று, அதை ஓவராக பராமரித்து, ஏன்னா இதே வசனத்தை வச்சு நீங்கள் 2 எக்ஸ்ட்ரீமும் பேசலாம். ஸோ நான் வந்து ஓவராக என்னுடைய சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது வெளிப்பிரகாரமான தோற்றம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், நிறைய பிரபலமான ஊழியக்காரர்களை நான் நிறைய நேரம் பார்க்குறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அலங்காரத்திற்கு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படி பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான அவங்களுடைய அலங்காரம். அஃப்கோர்ஸ் ஆள் பாதி ஆடை பாதி தான். ஆனால் ஆடைக்கே பயங்கர ரூபா செலவு பண்ணிக்கிட்டு அவங்களுடைய தோற்றத்துக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்து, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு, அதாவது ஃபிசிக்கல் பாடியை பற்றி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே ஒரு பக்கம் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணால் தப்பு, அதனால் சரீரத்தை ஒடுக்கணும், ஃபுல்லாக உபவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு உடம்பை ஒழுங்காக கவனிச்சிக்காமல் வருத்திக்கிட்டு அல்சர் வந்து, வயிற்றுப்புண் வந்து, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பவுல் வந்து இந்த 2 எக்ஸ்ட்ரீம் பற்றி நம்மகிட்ட பேசவே கிடையாது. சரிங்களா? அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உள்ளிருந்து வருகிறதான இந்த மாம்சத்தின் கிரியைகள். ஸோ அதை பற்றி தான் அவர் பேசுகிறார். ஸோ இப்போ அங்கே பார்க்கலாம், நம்மளுடைய அந்த பாடி, ஃபிசிக்கல் பாடி வந்து இன்னர் மேன், அதாவது உள்ளான மனுஷனுக்கு கீழ்ப்படிய பண்ணணும். ஸோ டிசிப்ளினிங் அப்படின்னா நம்மளுடைய வெளியிலேருந்து அந்த சரீரத்துக்கு உணவை கொடுக்கறதோ தண்ணி குடிக்கிறதையோ மறுத்து அதை வந்து அப்படியே ஒரு வருத்தி கொண்டு சரீரத்தை வந்து ஒரு சித்திரவதை பண்ணிக்கிட்டு, இப்போது அது வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் வேண்டுதல் வச்சுக்குவாங்க, சரீரத்தை வருத்தி கொண்டு கடவுளுக்கு ஏதோ பண்ணுற மாதிரி. ஒரு சிலர் சாட்டை வச்சுலாம் அடிச்சுக்குவாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் வேண்டுதல் செஞ்சுட்டு சரீரத்தில் அழகு குத்துக்கிறது, ஸோ தீ மிதிக்கிறது, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிசிக்கல் டிசிப்ளினிங்கை நம்ம அப்படி கொண்டு வந்துடக்கூடாது. அப்போனா அதுக்கும் நமக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஸோ இங்கே பேசிக்கலி என்ன அப்படின்னா, உள்ளான மனுஷன் சொல்லுகிறதை மாம்ச மனுஷன் கேட்க வேண்டும். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ரோமர் நீங்கள் படிச்சிங்களான்னு தெரில, படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா? ஸோ ரோமர் 16 சாப்டர்ஸ் ஒரு தட்டினாச்சும் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி லாஸ்ட் டியூஸ்டே நான் சொன்னேன். அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த எதிரும் புதிருமான மாம்ச சரீரம், இன்னொன்று ஆவி மனுஷன், மாம்ச மனுஷன் ஆவி மனுஷன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்டை பற்றி அவர் கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த நிருபத்தில் அவர் அதை பற்றி பேசுவார். ஸோ அதுக்காக தான் உங்களை நான் படிக்க சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த உள்ளான மனுஷன் வந்து கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன்னா உள்ளான மனுஷன் யாருனால் நடத்தப்படுறாருங்க? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறார். கரெக்டுங்களா? நமக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுற இந்த உள்ளான மனுஷன் வெளிப்பிரகாரமாக இருக்கிறதான இந்த சரீர மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாரு? ஒரு கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்படி செய், இப்படி செய்யாத, இங்கே இங்கே போகாத, இதை பாரு, இதை பார்க்காத அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அட் த சேம் டைம், ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த சோல் பற்றி பேசும்போதும் சரி, இன்னர் மேன் பற்றி பேசும்போதும், ஸ்பிரிட்டை பற்றி அந்த ரெஸ்டோரேஷன் அந்த 3 நாள் கான்ஃபரன்ஸில் பேசும்போதும் அதை பற்றி நான் பேசணும் உங்களோட. ஸோ உள்ளேருந்து நான் 3 காரியம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஆவியானவர் ஆவியோடு இணைந்து ஆத்மாவை அவர் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் வெளியில் இந்த பக்கம் மாம்சம்னு சொன்னேன். ஸோ மாம்சத்தின் வழியாக, அதாவது நம்மளுடைய ஐம்புலன்கள் வழியாக உள்ளே போகிறதான தாக்கங்கள், நம்ம பார்க்குறது, கேட்குறது, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், அனுபவிக்கக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் நம்மளுடைய பாடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுவும் நம்முடைய இன்னர் மேனை என்ன பண்ணணும்னு நினைக்குது? மாற்றணும்னு நினைக்குது. ஸோ இந்த ஒரு போராட்டம்ன்றது நித்தமும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் பால் இங்கே என்ன சொல்ல வர்றாரு? இந்த வசனத்தில் அவர் சொன்னது என்ன? அதுதான், சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னா லிட்ரலாக நான் வருத்திக்கிட்டு அப்படியே பட்டினி இருந்துக்கிட்டு, அஃப்கோர்ஸ் அவர் ரொம்ப உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரீர உபாதைகள்லாம் அவருக்கு இருந்திருக்கு. அவருக்கு சரீர உபாதைகள்லாம் இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு அப்போஸ்தலனா
அவருடைய அழைப்புக்கு அவர் அவர் ரொம்ப உண்மையும் உத்தமமாக இருந்த ஒரு ஊழியக்காரனாக அவர் இருந்திருக்கார். அஃப்கோர்ஸ் நம்மளும் ஊழியக்காரங்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கோம், உண்மைதான். நம்மளும் நம்மளுடைய அழைப்புக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் அட் த சேம் டைம் நமக்கு எப்பயுமே ஒரு பேலன்ஸ் நமக்கு வேணும். அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி நானும் இந்த வசனத்தை சொல்லிட்டு என் சரீரத்தை ஒடுக்குகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இல்லாமல் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்து அப்படியே திடீர்னு ரொம்ப சிக்காகி அதுக்கப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுற ரேஞ்சுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு காரியம் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் என்ன அச்சீவ் பண்ணுறேன், நான் என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரைட்டீரியா எனக்கு கூடுதா, அதனால ஆண்டவர் என் மேலே கருணைப்பட்டு ஐயோ 40 நாள் பயங்கர பட்டினியாக இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது பார்த்து பண்ணிவிடுவோம், இவன் என்ன கேட்குறானோ செஞ்சுருவோம் அப்படின்றதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோமா அப்படின்னா நம்மளோட இன்டென்ஷனே தப்பு இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதே நேரத்தில் நான் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அதாவது சரீரத்தை பற்றி ஓவராக அக்கறைன்ற பேரில் சரீரத்துக்கு ஓவராக செலவு பண்ணிக்கிட்டு சரீரத்துக்கு ஓவராக அதாவது அந்த அலங்காரமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கும்போது ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதனால் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போகக்கூடாது. பாருங்கள், இப்போது பிசாசு ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இன்றைக்கி மக்களை 2 எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடுறான். அதுவும் இன்றைக்கி ரீசெண்டாக வந்து ஒரு இப்போ இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளாக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது எனக்கு இன்னுமே அந்த கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கேமரா வச்சு விளாக் பண்ணி நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அதுக்கப்புறம் அதை பண்ணேன், இதை பண்ணேன். ரீசெண்டாக ஒரு ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் நிறையா விளாக்ஸ்லாம் நிறைய ஜபம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வீடியோ போட்டுட்ருக்கார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் சமைக்கிறது, அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்கச்சக்க பேர் வியூஸு, அதுக்கு அதை ஃபாலோ பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த யூடியூப் சேனல், அந்த ஊழியக்காரரோட யூடியூப் சேனலில் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களாம் பயங்கர வியூவர்ஸ்லாம் பார்த்து பாஸ்டர் ஒய்ஃபும் கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு அவ்வளோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். இப்போது எனக்கு அது ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாமே வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம், நம்ம மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வினோதமாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சம்டைம்ஸ் யூ ஆர் வாக்கிங் அவே ஃப்ரம் தி ஸ்கிரிப்சர்ஸ். கர்த்தருடைய வசனங்களை விட்டு, தேவன் நமக்காக வைத்திருக்கிற அழைப்பை விட்டோம், தரிசனத்தை விட்டோம், நோக்கத்தை விட்டோம், நம் திசை மாறுகிற மக்களாக நாம் மாறி விடுகிறோம். ஸோ அதனால் அதில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, அது போகட்டும். இப்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கான்டெக்ஸ்ட் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளான மனுஷனுக்கு இந்த வெளிப்பிரகாரமான மனுஷன் கீழ்ப்படிய பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் பாருங்கள், நான் அந்த காரியத்தை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ ஒன்று லக்ஸூரியல் லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க, லக்ஸூரியஸாக, அதாவது சரீரத்தை ஓவராக கவனித்து பயங்கரமாக செலவு பண்ணி ஆச்சா போச்சான்னு பயங்கரமான காரியங்களை செய்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்காம வருத்தி கொண்டு ஒழுங்காக உணவு சாப்பிடாம, அதுக்கப்புறம் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாமல், ஒரு எக்ஸசைஸ் அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஜிம்முக்கு போகிறேங்க அப்படின்னு. ஜிம்முக்கு போகிறீங்களா, பாஸ்டர்லாம் ஜிம்முக்கு போகலாமா அப்படின்னாரு. என்னடா அது புது கேள்வியாக இருக்குதே, பாஸ்டர்லாம் ஜிம்முக்கு போகலாமா, நல்ல கேள்வியாக இருக்குதே. சரிங்க பிரதர், நான் அப்புறம் அவர்கிட்ட நான் பேசலை. ஸோ அப்போது பாருங்கள், அவர் இன்னசென்ட்டாக பேசினாரா, இல்லை இக்னரண்ட்டாக அறிவில்லாமல் பேசினாரா, இல்லை வேடிக்கைக்காக பேசினாரான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஜிம்முக்கு போயிட்டு நான் பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி அப்படியே என்னுடைய மசில்ஸ்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணி ஒரு 6 பேக் வச்சுக்கிட்டு ஒரு சினிமா நடிகர் மாதிரி நான் தோற்றம் கொடுக்கறதுக்காக நான் ஜிம்முக்கு போகல. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுன்றது எதற்காக, ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு இந்த சரீரத்தை ஒரு ஒரு கிஃப்டாக நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆரோக்கியமான சரீரத்தை ஆரோக்கியமாக காத்துக்கொள்கிறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக ஒழிய நான் வந்து ஒரு பாடி பில்டிங் பண்ணுறேன், ஃபிட்னஸில் வந்து நான் அச்சீவ் பண்ணணும், அதெல்லாம் இன்டென்ஷனே கிடையாது. உலக மனிதர்களுக்கு அது இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போய் இப்படி நம்ம பாடியை பற்றி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். சரியா? ஸோ இது ரெண்டுமே வந்து கர்த்தருடைய வசனத்தின்படி தவறானது. நடுநிலையான ஒரு அப்ரோச், நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியத்துடன் காத்துக்கொள்ள வேண்டும்,
ஒழுக்கத்துடன் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் போன வாரம் நம்ம பேசும்போது அதை பற்றி தான் பேசி நான் கடைசியாக கன்க்ளூட் பண்ணி முடித்தோம். ஸோ ஒரு டிசிப்ளின், நம்ம சரீரத்திற்கு ஒரு ஒழுக்கம் என்பது ஒன்று இருக்கிறது. இப்போ எப்படி நம்ம காலையில் எந்திரிச்சு இப்போ நைட்டு தூங்குறது, காலையில் எந்திரிக்கிறது, பல்லு விளக்குறது, சாப்பிட்றதெல்லாம் ஒரு ஒழுக்கம்னு இருக்கும். அதே போல் தான் நமக்கு இந்த உடற்பயிற்சி செய்கிறது, அதுக்கப்புறம் உணவு காரியங்களில் ரொம்ப சரியாக சாப்பிட்றது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிளட்டன்ஸ், ஈவன் தோ தே ஆர் கிறிஸ்டியன்ஸ், பீப்புள் ஆர் கிளட்டன்ஸ், அதாவது பெருந்தினிக்காரர்களாக கிறிஸ்தவங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு சில நான் ஏற்கனவே அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் தெரியும், அவர் 2 பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. பில்லி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் 7 நாளும் நான்வெஜ் இல்லாமல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். கண்டிப்பாக ப்ளீஸ் நான்வெஜ் பீசஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் கிரேவினாச்சும் இருக்கணும், அந்த டேஸ்ட்னாச்சும் இருக்கணும்ப்பா, அப்போ தான் சாப்பாடு இறங்கும் அப்படின்வார். ஸோ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சரி அது அவருடைய லைஃப் ஸ்டைல்னு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அது ஆரோக்கியமானதா? வெறுமனே அசைவத்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஆரோக்கியமானதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பேரில் நம்ம நிறைய விதங்களை, நிறையா இந்த உணவு காரியங்களில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பெருந்தினிக்காரர்களாக நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த உணவுனா இப்படி தான், அவங்க கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒய்ஃபு திடீர்னு சிக் ஆகிட்டாங்க, அதனால் அவங்களால சமைக்க முடியல. சரியா, நல்லா அந்த ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக சாப்பிட்டு பழகினவர். ஸோ அந்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒய்ஃபு ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் அவரால் பொறுத்துக்க முடியாது. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார், நீ ஏன் அதை சமைக்கலை, இதை சமைக்கலை. அவங்க சிக்காக இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அப்போ அந்த உணவு காரியத்தில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்கன்ற பேரில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மற்றவர்களை அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான், சித்திரவதை பண்ணுற மாதிரி தான். பாருங்கள், இந்த மாதிரிலாம் நிறையா ஃபேமிலிஸை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ நம்ம உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கரெக்டு தான். ஆனால் உணவு அப்படின்றது நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, அதே போல் உடற்பயிற்சியும் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் உள்ளான மனுஷன் சொல்லுவதை நம்முடைய வெளிப்பிரகாரமான இந்த மாம்ச சரீரம் கீழ்ப்படிய பண்ணணும். அதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த வசனத்தினுடைய அர்த்தம். என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது, அதான் நான் சொன்னேன், இந்த ஆசிட்டிசம் அப்படின்றது தான் இந்த வார்த்தை. நான் இங்கே இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஆசிட்டிசம் அப்படின்னா என்னென்னா, சரீரத்தை வருத்தி கொண்டு, அபியூஸ் ஆர் ஃபிசிக்கல் பாடி அண்ட் டு அட்டைன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சரீரத்தை வருத்தி கொண்டு ஆவிக்குரிய நிலையை அடைதல். அதாவது கிட்டத்தட்ட இந்த சித்தர்கள் மாதிரி சாப்பிடாமல் அப்படியே மரத்துக்கடியில் போய் உட்காந்துட்டு இருக்கிறதோ, இல்லை சரீரத்தை ஏதாவது ஒரு விதத்தில் தண்ணி குடிக்காமல், இல்லை வந்து சாப்பிடாமல், அதாவது ஃபாஸ்ட் பண்ணுறது வேறு, உபவாசிப்பது அப்படின்றது என்னது, சரீரத்தை சித்திரவதை பண்ணுறதா? இல்லை. ஏற்கனவே ஃபாஸ்டிங் பற்றி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஃபாஸ்டிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உணவு எனக்கு முக்கியம் இல்லை, நான் உங்களிடத்தில் வர்றது முக்கியம் அப்படின்றது தான் ஃபாஸ்டிங்கினுடைய ஆக்சுவல் இன்டென்ஷன், அதனுடைய நோக்கம் அதுதான். ஸோ வருத்தி கொண்டு செய்கிறது. அதே மாதிரி எது எனக்கு தேவனுக்கும் எனக்கும் இடையூறாக இருக்கிறது என்ன, அதை விடணும். ஸோ இதுதான் ஃபாஸ்டிங். ஸோ ஃபாஸ்டிங்லேயும் இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி ஏசாயாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாஸ்டிங்கிறது வேற ஒரு புது டெஃபினேஷனே அங்கே இருக்குது. ஏழைகளை விசாரிங்க, திக்கற்றவர்களை கவனிங்க, முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுதான் நான் கேட்குற உபவாசம்ன்றார் அங்கே. ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்பிரிச்சுவலி ஃபாஸ்டிங்ன்றது பல அர்த்தங்கள் உள்ளடக்கியது. ஆனால் அதில் கண்டிப்பாக இந்த ஃபிசிக்கல் அப்யூஸ் வந்து ஃபாஸ்டிங் ஆகிடாது. அதுதான் சொல்ல வரேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லாருமே உபவாசிப்பது நல்லது. வாரத்துக்கு ஒருக்க உபவாசிப்பதோ, இல்லை ஆவியானவர் உணர்த்தும் போதோ, ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கும் போது, ஒரு பிரேக் த்ரூக்காக, ஒரு விடுதலைக்காக உபவாசித்து ஜெபிப்பது நல்லது தான். ஆனால் உபவாசம் முடிஞ்ச அந்த கட்டத்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப நம்மளுடைய நார்மல் ஃபிசிக்கல் டிசிப்ளின்ஸை நம்ம ரெஸ்யூம் பண்ணணும், நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும். ஸோ அப்படியே என் சரீரத்தை அப்படியே ஒடுக்கி, அப்படியே நான் இப்படி ஆகிடுவேன், அப்படியே பண்ணிவிடுவேன், இது பண்ணுறதுனால நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணுவோன்னா கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது. we are actually abusing our body. நம்முடைய சரீரத்தை நாம் துஷ்பிரயோகம் பண்ணுறோம். அது தேவனுடைய பார்வையில் சரியான காரியமாக இருக்காது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, சரீரம் அப்படின்னு வரும்போது இட் இஸ் டு டிசிப்ளின்.
இட் இஸ் நாட் டு டார்ச்சர் ஆர் பாடி. நம்முடைய சரீரத்தை சித்திரவதை பண்ணுறதில்ல, நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி, அதாவது ஒழுக்கத்திற்கு உட்படுத்துவது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த பாடியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இது வந்து மெட்டீரியல் பார்ட் ஆஃப் மேன், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? நான் ஃபஸ்ட்டு இது மனிதனுடைய பொருள் பகுதியானது அழிவுக்கு உட்படுகிற இந்த சரீரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது புரிந்ததுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ சரீரம் உருவாக்கப்பட்ட சரீரம், அப்புறம் அந்த சரீரம் மரணத்திற்குரிய சரீரம், அதில் பாவம் இருக்குது அந்த சரீரத்தில். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், அந்த சரீரத்தில் அவமானம் என்பது இருக்கிறது, அந்த சரீரத்தில் ஒழுக்கம் என்பது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தது சரீரத்தை பற்றி. இப்போது தி இம்மெட்டீரியல் பார்ட் ஆஃப் மேன், இப்போது மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான அழிவில்லாத ஒரு பகுதி, அழிவுக்குரிய பகுதியை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அது என்னுடைய வாழ்நாள் இன்னைக்கோ இல்லை கர்த்தருடைய வருகை நாள் இன்னைக்கோ அது வரைக்கும் அந்த பாடி, அந்த ஃபிசிக்கல் பாடின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கு மேலே அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், அது மண்ணாக போயிடும். இல்லைனா ராப்சர் அப்போ, வருகை அப்போ அது மறுரூபமாக்கப்பட்டு மகிமையின் சரீரமாக அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது, மறுரூபமாக்கப்படுது. இந்த ரெண்டு விதத்தில் ஃபிசிக்கல் பாடியை நம்ம விட்டுறோம். ஆனால் உள்ளே இருக்கிறதான இந்த அருவமான பகுதி அப்படின்னு போட்டிருக்கு, மெட்டீரியல், இம்மெட்டீரியல் பார்ட் ஆஃப் மேன். இம்மெட்டீரியல்னா அருவமான பகுதி, சரிங்களா? இது தூய தமிழ்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த வேர்ட் நான் இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போட்டு பார்த்தேன் நான். அருவமான, இம்மெட்டீரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழிவில்லாத, அருவமான அப்படின்னா அழிவில்லாத பகுதி, சரிங்களா? ஸோ அது என்னதுங்க? நம்முடைய உள்ளான மனுஷன். இப்போ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? போன வாரத்தோடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். புரிஞ்சதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி, தேங்க்யூ. சரி, இப்போது நம்ம இந்த அழிவில்லாத பகுதிக்கு நேரம் வருவோம். ஏன்னா இதுதான் நம்ம நிறைய நேரம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த மனிதனை வந்து 2 பாகமா இல்லை 3 பாகமா அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுதான் வந்து என்ன சொல்லணும்னா டைகாட்டாமி அப்படின்வாங்க, இல்லை ட்ரைகாட்டாமி. நான் போட்டிருங்க பாருங்கள். டைனா என்னன்னா 2, ட்ரைனா 3, சரிங்களா? ஸோ டைகாட்டாமினா 2 பகுதியை உடையவர், அதாவது ஒன்று ஃபிசிக்கல் மேன், இன்னொன்று ஸ்பிரிட் மேன், அவ்வளோதான். ஸோ ஸ்பிரிட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஃபிசிக்கல் மேனு மண்ணாக போயிடுவார், ஸ்பிரிட் வந்து காடுகிட்ட போயிடும், அவ்வளோதான். தெர் இஸ் நத்திங் கால்ட் சோல். அப்படிலாம் சோல்னால் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு போதனை ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் ட்ரைகாட்டாமி அப்படின்றது என்னது? முப்பகுதி. என்னது? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஸோ நம்புவது அதுதான் நம்முடைய வேதம் நமக்கு தெளிவாகவே சொல்லுகிறது. அதில் நமக்கு இன்னொரு கிளாரிட்டி என்ன இருக்குதுங்க? தேவன் தம்முடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்தார். அப்போ சாயல் அப்படின்றது என்ன சாயல்? கை கால் அந்த சாயல் இல்லை. அஃப்கோர்ஸ் அது ஒரு சாயலாக இருக்கலாம். ஆனால் உண்மையான சாயல் என்னன்னா, அவர் 3இல் 1 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் 3இல் 1 இருப்பது போல நம்மையும் ஆவி, ஆத்துமா, சரீரம் உடைய 3இல் 1 இருக்கிற மனிதர்களாக நம்மை உருவாக்கினார். இதுதான் ஆக்சுவலாக தேவனுடைய சாயல் அப்படின்றதுனுடைய அர்த்தமே ஒழிய கை கால் அப்படின்றது கிடையாது. ஏன்னா பிதாவை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை, குமாரன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போது குமாரன் வந்து மாம்சத்தில் வரும்போது அவர் ஒரு உருவத்தில் இருந்தார். ஆனால் ஆக்சுவலாக தேவனுடைய சாயலை பற்றி தீர்க்கதரிசிகள் இன்னும் மற்றவர்கள் எல்லாம் நம்மளுடைய வேதாகமத்தில் கவனிச்சதை பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும். அந்த இமேஜ், அந்த தோற்றம், கால்கள் வெண்கல தூண், கண்கள் அக்கினி ஜுவாலை, முடி வந்து ஒரு வெண் பஞ்சு மாதிரி இருந்தது. இது மாதிரிலாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியா இருக்கிறோம்? இல்லை. ஸோ லிட்ரலாக ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், தோற்றம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தோற்றம் அப்படின்றது தேவனுடைய சாயல் கிடையாது. ஸோ தேவனுடைய சாயலாக மனுஷன் உருவாக்கப்பட்டான என்ன அர்த்தம்? எப்படி தேவன் 3இல் 1 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனாய் கிரியை செய்கிறாரோ அதே போல ஆவி, ஆத்துமா, சரீரம் உடைய 3இல் 1 மனிதனாக நான் இருக்கும்படி அவருடைய சாயலாக என்னை உருவாக்கினார். இதனுடைய அர்த்தம் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது, சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சரீரத்தில், இந்த சரீரத்திற்கு ஒரு சில செயல்பாடுகள், ஆத்துமாவிற்கு ஒரு சில செயல்பாடுகள் இருக்கிறது, ஆவிக்கு ஒரு சில செயல்பாடுகள் இருக்கிறது, சரிங்களா? ஸோ இப்போது ஆவிக்கும் ஆத்துமாக்கும் இருக்கிறதான செயல்பாடுகள், ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் இருக்கிறதான செயல்பாடுகளும் ஒற்றுமைகளும் ஒரு சிலதெல்லாம் இருக்கலாம்.
இப்போ இதை வந்து நம்ம வேதாகமத்தில் நம்ம நம்ம தெளிவாகவே பார்க்க முடிகிறது. சரீரத்தை பற்றி ஒரு சில இடங்கள்ல இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஆவியை பற்றியும் ஆத்துமாவை பற்றியும் வேதாகமத்தில் பல இடங்களில் பேசப்படுகிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு தாவீது கூட என்னுடைய ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறது அப்படின்வாரு. இன்னொரு இடத்துல என்னுடைய ஆவி தொய்ந்து போகிறது அப்படின்வாரு. ஸோ அங்கே எதை ரெஃபர் பண்ணுறாரு? அவர் உள்ளான மனுஷனை ரெஃபர் பண்ணுறாரா, இல்லை வந்து உண்மையாலுமே சோல்ன்றதை பற்றி பழைய ஏற்பாட்டு மனிதர்களுக்கு ஒரு தெளிவு இருந்ததா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போக வேணாம். ஆனால் இந்த ஆவி ஆத்துமா அப்படின்றது ரொம்ப ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, அதுவும் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எதுங்க? ஸ்பிரிட் அண்ட் சோல். இதுதான் நம்ம அருவமான பகுதி, அழிவில்லாத பகுதின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கும் என்ன கிடையாதுங்க? அழிவு என்பது இல்லை. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த த மெட்டீரியல் பார்ட் ஆஃப் மேன், அழிந்து போகக்கூடிய பகுதி, அதுக்கு என்ன இருக்குதுங்க? அதுக்கு அழிவு இருக்குது. ஒன்று மரணத்திலேயோ இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையிலேயோ அது மறுரூபமாக்கப்படும், இல்லை மண்ணோடு மண்ணாக அது போய்விடும். சரி, இப்போது இதை வந்து நம்ம வேதத்தில் ஒரு எக்ஸாக்டான ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 4:12 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், மனப்பாடம் கூட பண்ணியிருக்கலாம். வாசிக்கலாமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும். நல்லா கவனிக்கணும். இந்த ரெண்டு வார்த்தை, இதை ரெட்டில் நான் போட்டிருக்கேன். ஆத்துமாவையும் ஆவியையும். அடுத்ததா கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதையும். இந்த எல்லோ கலரில் போட்டிருக்கேன். ஏன்னா கணுக்கள் ஊன் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா, இது பாடியில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். சரீரம், கணு, அப்புறம் ஊன்னா நம்முடைய எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜை இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஊன்னு சொல்கிறோம். பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும். அடுத்ததா இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். இது எதை குறிக்கிறதா இருக்குது? இது சோலை பற்றி குறிக்கிறதா இருக்குது, ஆத்துமாவை குறிக்கிறதா இருக்குது. இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை. ஸோ பாருங்கள், ரெட் கலரில் போட்டிருக்கிறது வந்து ஆவியையும் ஆத்துமாவையும். அது ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, ரெண்டு தனி வார்த்தையாக இருக்குது. அடுத்ததா எல்லோ கலரில் இருக்கிறது நம்ம பாடியை பற்றி சொல்கிறதா இருக்குது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. அடுத்து இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்க டெக்ஸ்ட் என்னதுங்க? இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். ஸோ இது நம்முடைய சோல், இன்னர் மேன் அப்படின்றோம் இல்லைங்களா, உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. ஸோ தேவனுடைய வார்த்தை அப்படின்றது, அதனால தான் நம்முடைய சரீரத்திற்கு கூட அது என்ன கொடுக்குதுங்க? ஆரோக்கியத்தை கொடுக்குது. நிறைய நேரங்களில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் மாமா, எங்கள் அம்மாவுடைய அண்ணன், அவர் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இறந்துட்டாங்க. ஆண்டவருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபேஸில் அவங்க ரொம்பவுமே ஒரு ஃபிசிக்கல் ட்ராமாவில் இருந்தாங்க. பயங்கரமான ஒரு சரீர உபாதை. அவங்களுக்கு பேன்க்ரியஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த கணையம் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். அந்த டைமில் எங்கள் அத்தையும் ரொம்ப சிக்காக இருந்தாங்க. அந்த டைமில் எங்கள் அத்தைக்கு அவங்க கன்சீவாக இருந்தாங்க. ஸோ என் கசின் அப்போ தான் பிறந்தா, ஒரு கேர்ள் பேபி எங்கள் மாமாவுக்கு. அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த பயங்கரமான ஒரு ஃபிசிக்கல் ட்ராமா தான் அது. ஆப்ரேஷன்லாம் பண்ணி, அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த செக்ரீஷன்லாம் சுரக்கிறதுக்கு ஒரு பை ஒன்று இருக்கும், ஒரு லிக்விட் பேக் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்குலாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு அவர், ஏன்னா இந்த பக்கம் எங்கள் அத்தை சிக்காக இருப்பாங்க, கை குழந்தை, என்னுடைய கசின் அவள் வந்து கை குழந்தை, அவங்களுடைய பெண் பிள்ளை கை குழந்தை. ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர்றதுக்கு கையில் ஒரு பக்கம் அந்த சரீரத்தினுடைய சைட்லேருந்து அந்த பேக் ஒன்று இருக்கும், கையில் அப்படி மாட்டிக்குவார். அப்புறம் இந்த கையில் வந்து அந்த கை குழந்தை, அந்த பக்கம் ரொம்ப சிக்காக இருக்கிற எங்கள் அத்தை. என் கசின் இருந்தான், அவங்க பையன் ஒருத்தர் இருந்தான். பட் அவனுடைய வீட்டு காரியங்கள், அவன் படிக்கிற காரியங்கள்லாம் அவன் பார்த்துட்ருப்பான். நான் அந்த டைம் சிக்காக இருக்கிற டைம் நாங்கள் போனோம். அப்போது அவர் அப்படி தான் இருந்தார். எனக்கு நான் அந்தளவு, நானும் அப்போ அந்த டைம் ஒரு அரௌண்டு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. பாப்பா அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குழந்தையும் வச்சுக்கணும், அவருடைய சரீரத்துலேயும் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குது. இந்த பக்கம் அவருடைய மனைவி ரொம்ப சிக்கான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் அவங்க இருந்தாங்க. ஸோ நான் எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, அந்த டைமில் எங்கள் மாமா சொன்ன ஒரு காரியம், ஆண்டவருடைய வசனம்
கர்த்தருடைய வசனம் என்னுடைய சரீரத்தை பலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அவங்க சொன்னாங்க. அந்த மாத்திரை அது இதெல்லாம் நான் சாப்பிட்டாலும் அது எல்லாத்துக்கும் மேலே நான் காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளையும் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஒரு சில வசனங்களை வந்து நான் சத்தமாக விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணுவேன், அதை அறிக்கை பண்ணி நான் ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு டைம் சொன்னாங்க. அந்த டைம் நான் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க 3 வேளை நான் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி 3 வேளைக்கு எனக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த மாத்திரை சாப்பிடும் போதே நான் முழங்கால் படிக்கிட்டு ஒரு சில வசனங்களை நான் அறிக்கை பண்ணி நான் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அந்த வசனங்களை சொல்லுவேன். அவர் இருக்கிற நிலைமைக்கு அவர் ரெக்கவர் ஆகி வருவாரானே எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பயங்கரமான ஒரு ரெக்கவரி, பயங்கரமான ஒரு 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 ஆரோக்கியத்தை கர்த்தர் திரும்ப தந்து அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ஊழியத்தை நிறைவேற்றி தான் அவங்க ஆண்டவருக்குள்ளே மறிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் பிள்ளை நல்லா பெரிய பிள்ளையாகி நல்லா அவளை படிக்க வச்சு அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் ஒரு 5-6 years பேக் தான் அவங்க இறந்தாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியவும், அதாவது அது அழிந்து போகக்கூடியது தான். ஆனால் அது எவ்விதமான அழிவுக்குள்ளே இருந்தாலும் அதை உயிர்ப்பிச்சு காடுடைய பர்பஸ், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை. ஸோ ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆவி ஆத்மாவை ஆராய்ந்து பார்க்குதுங்களா, அடுத்ததாக இருதயத்தின் நினைவுகள், அது சோல்குள்ளே இருக்கிற காரியம், ஆத்மாவில் இருக்கிறது இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள், அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், இந்த கணுக்கள் ஊன் அப்படின்றது வந்து இதை நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். அந்த அழிவுக்குரிய ஒரு காரியத்தை அழிவில்லாத தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது தெரியுங்களா? இட் இஸ் ரெனியூவிங், இட் இஸ் ரெஃப்ரெஷிங். கர்த்தருடைய வசனம் புதுப்பித்து புதிதாக்கி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடியவும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ஃபிசிக்கல் பாடி பற்றி இந்த டிசிப்ளினிங் பற்றி போனதில் பார்த்தோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பாடியிலையும் ஒரு 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 ஆரோக்கியத்தை கொண்டு வர்ற அளவுக்கு வல்லமை உள்ளது எதுங்க? கர்த்தருடைய வார்த்தை. சரிங்களா? ஸோ இந்த பாட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ தேவனுடைய வசனம் வெறும் ஸ்பிரிட் மேனுக்கு மாத்திரம் இல்லை, வெறும் சோலுக்கு மாத்திரம் இல்லை, ஈவன் த பாடி. எப்படிப்பட்ட பாடி அது? அழிந்து போகக்கூடிய சரீரத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை, கணுக்களையும் முனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. சரி, இப்போ இதில் சோலை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரு தம்ஸ் அப். தேங்க்யூ. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம சோல் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சோல் பற்றி பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சரீரத்திற்கும் ஆத்துமாக்கும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. பார்க்கலாம் பாருங்க. ஏசாயா 26வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 26வது அதிகாரம் 9வது வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். கவனிக்கணும், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆத்துமா பற்றி சொல்கிறாரு. அடுத்ததா எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ஸோ இங்கே 2 காரியம் தனித்தனியாக சொல்கிறாரு. ஆத்துமா அப்படின்றது இன்டென்ஷன்ஸ், நம்முடைய சோல்குள்ளே இருக்கிறதான ஆசைகள், நம்மளுடைய ஆத்துமாவில் இருக்கிறதான வாஞ்சைகள், அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அது வந்து என்ன பண்ணுதுங்களா? இரவிலே தேவனை தேடுகிறதா. அடுத்தது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ஸோ அதிகாலையில் நான் டக்குன்னு ஒரு முழிப்பு வந்து நான் ஒரு ஆண்டவரை நம்ம தேடணும், தேவனுடைய சமூகத்துக்கு வரணும் அப்படின்றதையும், எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட், இன்னர் மேன், எனக்கு இந்த பில்லி அப்படின்னா இப்போ பில்லிக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிட் வந்து எப்பயுமே என்ன ஆகுதுன்னா அது ரிவைவ் ஆகிடுதுங்களாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் வர்றதுக்கு எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். இப்போது இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, நான் போட்டிருக்கேன் பாருங்க. The term is used in the Bible to identify something that cannot be defined materially. அதாவது
தொட்டு உணரக்கூடிய விதத்தில், அதாவது ஒரு 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 அழிவுள்ள பகுதியான காரியம். அதாவது இப்போ சரீரத்தை டிஃபைன் பண்ணுற மாதிரி நீங்கள் சோலை வந்து சோல் இப்படி தாங்க இருக்கும், சோலுக்கு வந்து இந்த உருவம் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை ஆவிக்கு இப்படிப்பட்ட ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இந்த சோல்ன்றது சரி. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வியை கேட்குறேனே, இப்போ டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தினுடைய எல்லா உறுப்புகளுக்கும் நமக்கு தனித்தனி டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் மனுஷனுடைய உயிர் எந்த உறுப்பில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஹார்ட்னு எடுத்துக்கோங்க. ஹார்ட் வந்து ஜஸ்ட் பம்ப் பண்ணுற வேலை மட்டும்தான். அஃப்கோர்ஸ் கடைசியாக வந்து அந்த கார்டியக் அரெஸ்ட்டில் இறக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட் பம்பிங் வந்து நின்றுது. சரி, இதெல்லாம் ஃபிசிக்கலாக இருக்கட்டுங்க. ஆனால் ஸ்பிரிட் எங்கே இருந்துச்சு பாடியில்? ஏதாவது ஒரு உறுப்பில் இருக்குதா? அது மூளையில் இருக்குதா? இல்லை ஹார்ட்டில் இருக்குதா? சரி, அடுத்தது சோல் எடுத்துக்கோங்க. இந்த ஆத்துமான்னு சொல்கிறோம் இல்லையா, மனுஷனுடைய உயிர். இந்த உயிர் எந்த உருவத்தில் இருக்குது? இல்லை சரீரத்தினுடைய எந்த உறுப்பில் அது தங்கி இருக்குது? எங்கேயாவது சொல்ல முடியுமா? முடியாது. இது வரைக்குமே எங்கேருந்து அது வருதுன்னே, எங்கே இருக்குன்னே யாராலையும், எந்த உறுப்பில் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடி. முக்கியமான உறுப்புன்னு சொல்லலாம். இப்போ இருதயம் முக்கியமான உறுப்பு, மூளை வந்து முக்கியமான உறுப்பு. இது மாதிரி ஒரு சில முக்கியமான உறுப்புகளை சொல்லாமே ஒழிய இங்கே ஆவி இருக்குது, இந்த உறுப்பில் ஆத்துமா இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. அழிவுள்ள ஒரு பொருள் இடத்துல இந்த காரியம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அப்போது இந்த ஆத்துமா அப்படின்றது பாருங்க, the soul is that part of us that is life. ஜீவன் அப்படின்றது தான் நம்முடைய ஆத்துமா. ஸோ அதனால தான் நம்ம தேவன் நமக்கு அந்த நம்மளை உருவாக்கும் போது, அதாவது ஆதாமை உருவாக்கும் போது அந்த காரியத்தை சொல்கிறார் இல்லைங்களா? பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், அவன் ஜீவ ஆத்துமாவானான். பாருங்க, ஜீவ சுவாசம். ஸோ இந்த முதல் ஜீவன் எங்கேருந்து வந்துச்சு? அவருடைய வாயிலிருந்து வந்துச்சு. அது ரூவா காற்று அப்படின்னு. ரூவா காற்று, உருவாக்கக்கூடிய சக்தி உள்ள காற்று, பிரெத் ஆஃப் காட். அவருடைய சுவாச காற்று. அது என்ன பண்ணுறாரு? உஃப் அப்படின்னு ஊதுறாரு. எங்கே ஊதுறாரு? அவனுடைய மூக்கில் ஊதுறாரு. மூக்கில் ஊதுனோடனே அது லங்குக்கு போகுது. இப்போ லங்கு போனவுடனே அது துடிக்க ஆரம்பிக்குது. லங்கு அப்புறம் ஹார்ட்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. துடிக்கிறது மாத்திரம் இல்லை, அவன் வந்து ஜஸ்ட் ஒரு அனிமல் மாதிரி, வெறும் பாடி மாத்திரம் இல்லை. இப்போ அவனுக்குள்ள ஜீவ ஆத்துமா அப்படின்ற ஒரு காரியம், ஒரு லைஃப் அப்படின்றது ஒன்று உருவாகுது. ஸோ இந்த லைஃப் ஃபேக்டர், அதாவது இந்த ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த லைஃப், இதுதான் வந்து நம்முடைய ஆத்துமாவனுடைய முக்கியமான பகுதி. ஸோ இந்த ஆத்துமாவை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ அக்கறை எடுக்கிறோம்? இந்த ஆத்துமாவுக்கு இவ்வளோ காரியம் பற்றி, ஆத்துமாவை பற்றி அவ்வளோ டீப்பாக நம்ம ஒரு சில டீச்சிங்ஸ்லாம் பேசியிருக்கோம். ஏன் ஆத்துமாவை பற்றி இவ்வளோ இன்டென்ஸாக நம்ம பேசுகிறோன்னா, ஏன்னா ஆத்துமாவில் தான் என்ன இருக்குதுங்க? லைஃப் இருக்குது, ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை தந்தவர் யாரு? தேவன். ஸோ இந்த சோல் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டும் அழிவில்லாத ஒரு பகுதி. ஏன்னா அது லைஃப். அந்த லைஃப் எங்கேருந்து வந்தது? தேவனிடத்துலேருந்து வந்தது. ஸோ அந்த லைஃபுக்கு என்ன கிடையாது? முடிவில்லை. அதனால தான் மனுஷன் நித்திய வாழ்க்கைக்காக நியமிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். ஸோ மனுஷனை வந்து இப்படி நினச்சிக்கிறான். இப்போ நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூசைட்லாம் பண்ணுறாங்க மக்கள். இன்றைக்கி உலக மக்களை பார்க்கும்போது சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க லைஃப் இஸ் கோயிங் டு எண்ட், வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல், செத்து போயிட்டா வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் உண்மையாலுமே லைஃப் இஸ் இட்டர்னல். யூ கேனாட் bring an end to life. ஜீவன் அப்படின்றதுக்கு ஒரு முடிவு என்பது கிடையாது. ஒன்று நித்திய ஆக்கினைக்குள்ள அந்த ஜீவன் போய் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் நித்தியத்துக்கும், இல்லை நித்திய ராஜ்யத்திற்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த விசுவாசத்தினால நம்ம நித்திய ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ஸோ எய்தர் ஆர் டூ வேஸ் லைஃப் என்ன தான் பண்ண போகுது? இட்டர்னலாக இருக்க தான் போகுது. ஸோ ஒரு மனுஷன் ஒருத்தன் ஜீவன் உள்ளவனா பிறந்துட்டான் அப்படின்னா there is no end to his life. அவனுடைய ஜீவனுக்கு என்ன கிடையாதுங்க? முடிவு என்பது இல்லை. மரித்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? அவன் வாழ தான் போகிறான். அஃப்கோர்ஸ் இப்போ அவன் வாழலை, ஆனால் உயிர்த்தெழுதல் நாளிலே கண்டிப்பாக அவனுக்கு there is going to be a next life. நெக்ஸ்ட் லைஃப்னா அது அடுத்த பிறவின்றது கிடையாது. நம்மளுடைய ஆட்கள் அப்படி புரிஞ்சுக்கோங்க. அடுத்த பிறவியா? அடுத்த பிறவியில் ஒரே பிறவி தான். எபிரேயரில் வாசிக்கிறோம், மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஸோ there is only one life. There is no
ஆஃப்டர் என்ன சொல்கிறது, 2 லைஃப்ஸ் 3 லைஃப்ஸ்லாம் கிடையாது. 7 ஜென்மம் 7 ஜென்மம் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி போன ஜென்மத்தில் அப்படியா இருந்தேன், போன ஜென்மத்தில் இப்படியா இருந்தேன் இப்படிலாம் கதை விடுவாங்க. அதெல்லாம் வந்து சுத்த பொய், சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றோம் இல்லைங்களா? போன ஜென்மத்தில் அதுவாக இருந்தேன், போன ஜென்மத்தில் மீனாக இருந்தேன், போன ஜென்மத்தில் நாயாக இருந்தேன், இந்த மாதிரிலாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஸோ நமக்கு ஒரே ஒரு பிறவி. இந்த பிறவியில் நம்ம ஹியூமனாக பிறந்திருக்கிறோம். இந்த ஹியூமனாக பிறந்தது மாத்திரம் இல்லை, நமக்குள்ளே என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஹியூமனாக பிறக்கிறவங்க எல்லாருமே நாட் எவ்ரி ஒன் இஸ் லிவிங் அ பர்பஸ்ஃபுல், டிசிப்ளின்டு, ஸ்பிரிச்சுவல், ஃபெய்த்ஃபுல் லைஃப். எல்லாரையும் இப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ரொம்ப உலக மக்கள் தொகையில் ரொம்ப சொற்ப மக்கள் தான் உண்மையாலுமே இட்டர்னல் லைஃப்பை பற்றியதான ஒரு எண்ணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஸோ தேவனுடைய பிள்ளைங்களா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பகுதி அழிவுள்ள ஒரு பகுதியை பற்றி பேசணும், அழிவில்லாத இன்னொரு பகுதி சோல். இப்போ இந்த சோல் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஜீவனை குறிக்கிறது. சோல், அந்த சோல் தான் ஒட்டுமொத்த ஜீவனுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது, சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? ஸோ மனிதன் உருவாக்கப்படும் போதே ஆத்மாவோடு உருவாக்கப்படலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், போன வாரத்தில் அந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஒரு பல்போடைய எக்ஸாம்பிள் வச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ மனிதன் உருவாக்கப்படும் போதே ஆத்மாவோடு உருவாக்கப்படலை. கர்த்தருடைய ஆவி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஆத்துமா வந்தது. ஸோ சோல் இஸ் பீங் கிவன். சோல், அந்த ஜீவன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, சரிங்களா? ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன் பாருங்க, த லைஃப் பிரின்சிபல். ஸோ நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமே என்னதுதான், கர்த்தருடைய சுவாச காற்று நமக்குள் இருக்கிறது. அதை பற்றி உணர்வுள்ளவங்களா ஒரு கூட்டம் இருக்கிறோம், உணர்வில்லாதவங்களா ஒரு கூட்டம் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். உணர்வுள்ளவர்களாக இருக்கிற கூட்டம் நித்திய வாழ்க்கைக்காக இயங்குகிறார்கள். உணர்வில்லாத ஒரு கூட்டம் நித்திய வாழ்க்கை என்பது ஒன்று இல்லை, இருக்கிற வரைக்கும் நான் இருந்து அனுபவித்து நான் செத்து போகிறேன் அப்படின்றத நினைத்து கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஸோ ஏதோ 2 விதத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா பிரிந்து போய் தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே என்ன, அந்த சுவாச காற்று உள்ளே வந்த பொழுது நம்மளுடைய ஆத்துமான்னு சொல்லப்படுற அந்த ஜீவன் நித்தியத்திற்கு தகுதி உள்ளதாக மாறிடுச்சு. ஸோ ஒரு குழந்தை பிறக்கும் போதே நித்தியத்திற்கு தகுதி உள்ளதாக மாறிடுச்சு. ஸோ அடுத்த இன்னொரு கேள்வி என்கிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு தம்பி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். ஸோ when babies, குழந்தைகள் when they die, மரிக்கும்போது அவர்கள் நரகத்துக்கு போவாங்களா பரலோகத்துக்கு போவாங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். இதை நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ப்ரீமெச்சூராக பிறந்துருதுன்னு வச்சுக்கோங்க. பிரசவ காலத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குழந்தை வந்து அது இந்து ஃபேமிலியில் பிறந்திருக்குது, அதனால் அது வந்து நரகத்துக்கு போகும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இப்போது இப்போ அடுத்த பார்ட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ இந்த சோல் என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் கெட்டிங் அ ஃப்ரேம் ஒர்க் வென் யூ கெட் அ மெமரி. நினைவு அப்படின்னு ஒன்று ஒரு குழந்தைக்கு உருவாக ஆரம்பிக்கும் போது தான் சோல் அப்படின்றது வந்து ஒரு உருவம் எடுக்க சோலுக்கு ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவம் தான் என்னது, நம்முடைய நினைவுகள். இப்போ அந்த நினைவே இல்லாத ஒரு குழந்தை, அதாவது மெமரிஸே இல்லை. இப்போ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா விவரம் இல்லாத குழந்தைகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவமே இல்லை. ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் பேசிக்கலி அண்டர்ஸ்டுட். இது பைபிளில் நமக்கு எங்கேயும் இல்லை, பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் அகெயின் கோஸ் பேக் டு காட். தட் இஸ் வாட் வி பிலீவ். அதுதான் இது வரைக்கும் நான் புரிந்து கொண்டது. மேபி இதில் யாராவது மாற்று கருத்து யாராவது சொல்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு டாக்டரின்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் தட் இஸ் வாட் ஐ பிலீவ். ஏன்னா ஆத்துமா அப்படின்றது எப்போ உண்மையாலுமே தெளிவாகுதுங்க, ஒரு மெமரின்னு ஒன்று வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மெமரியில் அம்மா அப்பா வளர்க்குற விதம், அந்த குழந்தை வளர்கிற விதம், அது மேபி தெரிந்தோ தெரியாமலோ பாவமான ஒரு சந்ததியில் பிறந்திருக்கலாம், விக்கிரகம் வணங்குற ஒரு சந்ததியில் பிறக்கலாம், எப்படி வேணால் பிறக்கலாம். பட் மெமரி, அந்த நினைவு அப்படின்ற ஒன்று தான் ஆத்துமாவுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரட்சிப்புன்றது என்னங்க சொல்லுங்களேன்? ரட்சிப்புன்றது என்னது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க, யூ ஆர் லிசனிங், அது உங்கள் சிந்தைக்குள்ளே போது,
நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விசுவாசிக்கிறீங்க. இதெல்லாம் எங்கே நடக்குது? நம்மளுடைய மைண்டில், சிந்தையில் நடக்குது இல்லையா? ஸோ சிந்தையில் இது என்னவா நடக்குது? ஒரு மெமரியாக பதியுது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெமரியாக பதிஞ்ச உடனே என்ன நடக்குது? உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாருன்ற ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் அந்த உள்ளான மனுஷனை கவனமாக நீங்கள் வழி நடத்துறதுக்காக ஜெபிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரீங்க, பரிசுத்தவான்களோட கூட்டம் கூடி நம்ம ஐக்கியப்படுகிறோம். இதெல்லாம் எதுக்காக? நமக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்துச்சு? நமக்கு ஒருத்தங்க சொன்னாங்க இப்படி செய்யணும், நமக்கு கர்த்தருடைய வசனமும் இதை சொல்லுது, நம்ம ஜெபிக்கணும். ஸோ இதெல்லாமே மெமரியாக வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய சோலுக்கு ஒரு ஃபார்ம் வருது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ மெமரி, நினைவுகள் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்த உடனே இறக்குறாங்க, அதாவது பிரசவ காலத்துக்கு முன்னாடியே ப்ரீமெச்சூராக இறக்குறாங்க, இல்லை ஒரு விவரம் அறியாத குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அது மெமரி அப்படின்ற ஒரு காரியம் வர்றதுக்கு முன்னாடியே மறிக்கிறாங்க. அப்படின்னா பர்சனலி தட்ஸ் வாட் ஐ பிலீவ். நான் நம்புகிற ஒரு காரியம், அவர்கள் நிச்சயமாக அவங்களுடைய ஆவி தேவனிடத்தில் தான் போகும் என்று நான் நம்புகிறேன். ஸோ அவங்களுடைய சோலை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சோல் எங்கே போகும், ஆத்மா வந்து நரகத்துக்கு போகுமா பரலோகத்துக்கு போகுமான்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா மெமரி இருக்காது, மெமரியே இல்லை அந்த குழந்தைக்கு எதுவுமே, அதாவது நன்மை தீமை அப்படின்ற ஒன்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த 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 சுபாவமே வர்றதுக்கு முன்னாடியே அது மறிச்சிருது இல்லையா? ஸோ அதனால் தட் இஸ் வாட் ஐ பிலீவ். பட் மேபி ஒரு சிலர் இதை எப்படி இதை எடுக்கிறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் இது வரைக்கும் படித்த வரைக்கும் அந்த மாதிரி குழந்தைகள், அதாவது விவரம் இல்லாமல், நினைவுகள் இல்லாமல் மறிக்கிற குழந்தைகள் நிச்சயமாக தேவனிடத்தில் தான் திரும்ப போகிறது. ஏனென்றால் எந்த ஒரு உயிரும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஸோ நோ மேன் இஸ் பை மிஸ்டேக். எந்த மனுஷனும் மிஸ்டேக்காக பிறந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எவ்ரி மேன் ஹேஸ் அ பர்பஸ் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் மனுஷன் குழந்தை, பெண் குழந்தை, ஆண் குழந்தைன்னு பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் காட் என்ன பண்ணுறாரு? ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு உயிரை அவர் இந்த பூமிக்கு தரார். ஸோ அதனால் இதில் வந்து நமக்கு வந்து மாற்று கருத்தே நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ கர்த்தர் நமக்கு என்ன பண்ண, நம்ம எல்லாருக்கும் ஒரு உன்னதமான நோக்கம் ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம நோக்கத்தை அறிஞ்சவங்களாக இருக்கிறோம், ஒரு கூட்டம் நோக்கத்தை அறியாமல் இருக்கிறாங்க. நோக்கம் அறியாமல் இருக்கிற கூட்டத்துக்கு நோக்கத்தை போய் சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த சோல்ன்ற பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்பிரிட். இப்போ இந்த ஸ்பிரிட் அப்படின்றது என்னது? இப்போ இந்த ஸ்பிரிட்டை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஸ்பிரிட்டை பற்றி போன வருஷத்தினுடைய அந்த எண்டில் நம்ம பேசினோம். சாரி ஒரு 4 months பேக் நம்ம அந்த ஸ்பிரிட் பற்றி நம்ம பேசினோம். ஸோ அந்த ஸ்பிரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற காரியம் என்னென்னா நம்முடைய உள்ளான ஆவி. ஸோ அந்த ஆவியில் either it will be influenced by the Holy Spirit or it will be influenced by another evil spirit. ஒன்று ஆவியில் பரிசுத்த ஆவி இணைந்திருக்கலாம், இல்லை என்றால் அந்த ஆவியோடு வேறொரு பரிசுத்தம் இல்லாத வேறொரு ஆவி இணைந்திருக்கலாம். அவ்வளோதான். இது 2 ஆப்ஷன் தான். இந்த ஆவி நியூட்ரலாக ஒரு காலத்திலும் செயல்பட முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன்ஸ் ஸ்பிரிட் டு பி இன் அ நியூட்ரல் கண்டிஷன். நடுநிலையான ஒரு பகுதியில் ஒரு மனிதனுடைய ஆவி செயல்பட முடியாது. இது நல்லா மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ மக்களே இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பேருடைய பேச்சிலேயே அது தெரியும். அந்த பக்கமும் இல்லைங்க, இந்த பக்கமும் இல்லைங்க, நியூட்ரலாக போயிடுவோம். எல்லாத்தையும் நம்ம அப்படியே பேலன்ஸ்டாக நம்ம போயிடுவோம். கிடையவே கிடையாது. ஒரு நாளும் ஸ்பிரிட்டில் நியூட்ராலிட்டி அப்படின்றது, நடுநிலை அப்படின்றது ஆவிக்கு கிடையவே கிடையாது. ஒன்று நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இணைஞ்சிருக்கணும், இல்லைன்னா அசுத்த ஆவியோட இணைஞ்சிருக்கணும். அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இந்த டிசர்ன்மெண்ட் இதை பற்றி நான் ஏற்கனவே நான் பேசினேன். அந்த ஸ்பிரிட்டை பற்றி பேசும்போது, இன்னர் மேன் அதை பற்றி பேசும்போது, அந்த ஸ்பிரிட் ஆவியை ஆராய்தல் ஒரு 3 months பேக் பேசினோம் இல்லைங்களா? ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரை வச்சு அதில் பேசினோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கடைசியாக நான் பேசினது டெஸ்டிங் த ஸ்பிரிட் அண்ட் டிசர்னிங் த ஸ்பிரிட். ஸோ இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் பற்றி நான் இன்னொரு ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மேபி சீக்கிரத்தை நான் அப்லோட் பண்ணுறேன். நான் சர்ச்சில் பேச மாட்டேன், அது யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை தயவு செஞ்சு அதை பாருங்கள். அது மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போது
அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 8 காரியங்கள் இருக்கும். நம்ம ஆவிக்குரிய பகுத்தறிதலை, டிசர்ன்மெண்ட்டை நம்ம வளர்த்து கொள்வது எப்படி, ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட். இப்போது ரொம்ப முக்கியமானது ஒரு காரியம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நியூட்ராலிட்டியை வந்து நம்ம எப்பயுமே நம்ம ஓவர் ரூல் பண்ணிடணும். அது நியூட்ராலிட்டி அப்படின்றது நடுநிலை. ஆவியில் நடுநிலை என்பது ஒன்றும் கிடையவே கிடையாது. இந்த தாட்டை நம்ம மைண்ட்லேருந்து தூக்கி எறிஞ்சிடணும். யாராவது அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்படி சொல்ல வைக்கிறதே ஏதோ ஒரு அசுத்தாவி தான். ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் இந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவின் வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஒன்று ஆவியானவர் நமக்கு கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் நிறைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நானும் அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் அதை தேறினவன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அதில் கண்டிப்பாக முயற்சி எடுங்க. நான் அது எப்படி என்னென்னலாம் செய்யணுன்றதை நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் பேசின ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஆழ்மனதில் எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அது சிந்திக்க வச்சது. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவ மனுஷன். அவர் இவ்விதமாக அவர் ஆவிக்குரிய காரியங்களை டிசர்ன்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது, பில்லி கிரஹாம் அவர் மறிச்சிட்டாரு. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஸ்பிரிச்சுவல் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு இன்டர்வியூ. அதாவது ரொம்ப சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நான் அதில் ஒரு சின்ன பார்ட் மட்டும் பார்த்தேன். அதில் வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் இந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் பற்றி கேட்குறார். ஆவிக்குரிய பகுத்தறிவு அப்படின்ற வரத்தை பற்றி கேட்குறாரு. அப்போது பில்லி கிரஹாம் சொல்கிறாரு, அது கண்டிப்பாக எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ரொம்ப அவசியம். ரொம்ப முக்கியமாக கடைசி நாட்களில் பிசாசானவன் ரொம்ப தந்திரமாக செயல்படுற நாட்களில் ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் இல்லைனா நம்ம ஏமாந்துருவோம். அப்போ ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு. நான் ஒரு மனுஷனை பார்க்கும்போது, அவர் எக்ஸாக்டாக சொன்ன வார்த்தை, நான் ஒரு மனுஷனை பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய கண்ணை தாண்டி, கண்ணில் தான் பார்க்குறேன், கண்ணை தாண்டி அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவியை நான் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் எப்பயுமே ஜோம் பண்ணுவேன் அப்படின்வார். அவர் எந்த ஒரு ஹியூமன்கிட்ட பேசினாலும், அது ஈவன் அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளையாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் அவர் தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கிற ஒரு காரியம் என்னவா இருந்துச்சான், நான் வந்து ஒருத்தங்களை பார்த்தேன் அப்படின்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை நான் பார்க்கவே கூடாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் என்னன்றதை எனக்கு நீங்கள் உணர்த்துங்க ஆவியானவரே அப்படின்னு தான் எப்பயுமே ஜோம் பண்ணுவாராம். அது வந்து ஒரு ஊழிய காலத்தினுடைய துவக்கத்திலிருந்தே ஆரம்பிச்சு. ஸோ அப்போது அவர் ஆண்டவருக்குள்ளே வளர வளர, ஆண்டவருக்குள்ளே தேவ சமூகத்தில் காத்திருந்து அதிகமாக தேவ பிரசனத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த ஒரு கிஃப்டை வந்து அவர் கம்ப்ளீட்டாக அவர் ரிசீவ் பண்ணதாக அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கார். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. உண்மையாலுமே தேவ பிள்ளைகள் நம்ம அப்படி தான் செயல்படணும். ஒரு மனுஷன் பார்க்குற விதமாக இல்லாமல் மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவியை பார்க்கறதுக்கு முதலாவது நம்ம ஆவி சரியாக இருக்கணும் தேவனோட. அடுத்ததாக நம்ம அந்த பகுத்தறிவை அந்த அளவுக்கு நம்ம ஷார்பன் பண்ணிக்கணும். நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அது மெருகேற்றி கொள்ள வேண்டும். அந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவை ஒரு மனுஷனை பார்க்கும்போது அந்த மனுஷனோட இம்மீடியட்டாக பேசி பழகி ஒரு 4 மாதம் கழிச்சு ஐயோ அவன் தப்பாக செய்கிறானே, இவனுடைய ஸ்பிரிட்டு தப்பு அப்படின்லாம் 4 மாதம்லாம் வீணடிக்கலாம் நமக்கு டைம் இல்லை. நிறைய நேரம் நான் அப்படியே நடந்திருக்கேன். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு. நம்ம நல்லா பழகிடுவோம். பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி சரியில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம். ஆனால் பழகின அத்தனை வருடங்கள் வேஸ்டான வருடங்கள் இல்லைங்களா? நம்ம பிரயோஜனம் இல்லாத காரியங்களை தான் நம்ம செஞ்சுருப்போம். ஸோ அப்போது அந்த இன்டர்வியூ நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆழ் மனதில் அதுக்காக நான் ரொம்ப அதிகமாக ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதிகமாக ஆவியை நிரம்பி ஜெபிக்கிறப்பெல்லாம் எனக்கு அந்த தாட்டு தான் மைண்டில் வரும். ஆவியானவர் என்னுடைய ஆவியை முதல்ல அது நீங்கள் ஆராய்ந்து பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்ததாக மாற்றுங்க. அடுத்ததாக நான் இன்னைக்கு யாரெல்லாம் சந்திக்கிறேனோ அவங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவியை எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், எனக்கு உடனே காண்பிங்க. நான் அப்புறமா பழகி 1 மாதம் 2 மாதம் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் டைம் இல்லை. இனிமேல் நான் டைமை வீணடிக்கவும் நான் விரும்பலை. அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட்குள்ளே நம்ம வரணும். ஸோ நான் ஏன் இதை பற்றி நான் சொல்ல வரேன்னா, இந்த ஸ்பிரிட் அப்படின்ற காரியத்தில் வந்து நமக்கு நடுநிலை என்பது இல்லை. இதை நம்ம ஆழ்மனதில் நல்ல ஸ்ட்ராங்காக
ஒரு நங்கூரம் மாதிரி போட்டு பதிய வச்சுருங்க உங்கள் மைண்டில். சரிங்களா? நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா மனுஷனும், அது உங்கள் வீட்டாராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். எய்தர் அந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருப்பார், இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவி இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் எப்பயுமே என்ன பண்ண முடியாதுன்னா, ரெண்டுமே இல்லாமல் எந்த மனுஷனும் இருக்க முடியாது. ஓகேங்களா? அதே நேரத்தில் ஆவியானவரால் நடத்தப்பட்டாலும் ஒரு சில பகுதிகள் ஒரு சில மனிதர்களுக்கு பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதுதான் வந்து நம்ம அப்ரெஷன்னு சொல்கிறோம். பொசஷன்னு சொல்கிறது இல்லை, டீமன் பொசஸ்டுன்னு சொல்கிறது இல்லை, டீமன் அப்ரெஸ்டுன்னு சொல்கிறோம். பொசஸ்டுன்னு என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்குள்ள முழுசுமா அசுத்தாவி இருக்கிறது. டீமன் அப்ரெஸ்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவர் தான் நடத்துறார். அவன் வசனத்தை நம்புறான், சத்தியத்தை நம்புறான், இயேசுப்பாவை நம்புறான், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சில பகுதியில் பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கான்? அவனை பிடிச்சு வச்சிருக்கான். ஒரு சில சுபாவங்கள், ஒரு சில பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி ஒரு சில பகுதியை பிடிச்சு, அதுதான் நம்ம டெலிவரன்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ டெலிவரன்ஸ் அப்படின்றது பேசிக்கலாக நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில பகுதிகளில் நமக்கு என்ன தேவைங்க? விடுதல் நமக்கு தேவைப்படுதா இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த ஸ்பிரிட் அப்படின்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். தேர் இஸ் நத்திங் கால்டு நியூட்ராலிட்டி இன் அ ஹியூமன் ஸ்பிரிட். எய்தர் அ மேன் வில் பி led by the Holy Spirit or a man will be possessed by an evil spirit. சரிங்களா? ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவான், இல்லை என்றால் அந்த மனிதன் அசுத்த ஆவியினாலே அலக்களிக்கப்படுவான். சரிங்களா? நடத்தப்படுறது வேற, அலக்களிக்கப்படுறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த ஸ்பிரிட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பிரிட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனுடைய பெயரில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். கவனிக்க, நீங்க இந்த வார்த்தை பாருங்க, நினைத்தருளினார். ஸோ இந்த நினைத்தல், டு பி ரிமைண்டட், அதாவது ஞாபகப்படுத்தி பார்க்கறது. இந்த ஞாபகப்படுத்துகிற இந்த காரியம், அதாவது நினைத்தருளினார் அப்படின்னா வெறும் ஞாபகப்படுத்துறது மாத்திரம் இல்லை, அதாவது நன்மை செய்யும்படியாக அவர்கள் மேலே நம்ம வைக்கிறதான ஒரு இன்டென்ஷன் சொல்கிறோம். இன்டென்ஷனே சரியில்லைங்க அப்படின்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது இன்டென்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ அது எங்கேருந்து வருதுங்க? ஸ்பிரிட்ல இருந்து தான் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? ஸோ இது வந்து என்ன சம்பவம்? இது இதுக்கு முன்னாடி அவங்க அந்த பேழையில் இருக்காங்க, பேழையிலேருந்து அந்த தண்ணி நின்றுச்சு, தண்ணிலாம் வற்றி போயிடுச்சு. இப்போ கர்த்தர் பேழையிலேருந்து அவங்கள வெளியே கூட, ஏன்னா தேவன் தான் பேழையை அடைச்சிருந்தாரு, இப்போ கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னு என்ன பண்ணுறாருங்களாம்? அவங்கள நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. சரி, இப்போ இந்த நினைத்தருளினார் அப்படின்ற வார்த்தை தான் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி சொன்னால், டு ஸ்பீக் ஆஃப் த மைண்ட், டு திங்க் அபவுட் சம்திங், ஏதோ ஒன்றை குறித்து நினைத்தல். இதுதான் ஸ்பிரிட்டுக்கு சம்பந்தமான ஒரு காரியம். அதே ஆவி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஸ்பிரிட்ன்றது இன்னொரு வசனத்திலையும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:8. 1 தெசலோனிக்கேயர் 2:8. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். இப்போ தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப க்ளோஸாக அந்த மக்களோட இது பண்ணி அவங்க சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் உயிரையே நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தோம். ஸோ உயிரையே கொடுக்கறதுனா ஆத்துமாவே இல்லை. ஸோ இந்த ஜீவன் அப்படின்னு இங்கே வந்து ஜீவன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட். ஐ எம் ரெடி டு கிவ் மை ஸ்பிரிட். என்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கிறேன். ஆத்மாவை கொடுக்க முடியாது, ஏன்னா ஆத்மா வெளியேற பெற்றது. ஆத்மாவை நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்மளுடைய ஆத்மா வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அதற்காக என் இயேசு ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், மீட்டு கொண்டார். திரும்ப என் ஆத்மா அவரிடத்துல போகணும். ஆனால் உயிரை நான் கொடுக்குறேன் அப்படின்ற பேச்சை வந்து ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறார். அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கிறத அவர் அப்படி சொல்லி காமிக்கிறார். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாக பாடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். we are ready to even give our spirit. எங்கள் ஆவியையும் விட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தோம். அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை நேசித்து உங்களிடத்தில் அந்த சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கித்தோம். இப்போ புரியுதுங்களா? ஸோ இப்போ ஸ்பிரிட்ன்றது ஒன்று நம்முடைய சிந்தையில் வருகிற நினைவுகள், அதை பற்றி
பேசுகிறதாகவும் இருக்கிறது. இன்னொன்று நமக்குள்ளே இருக்கிறதான அந்த சுவாச காற்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் பவுல் சொல்கிறார். ஸோ இதுதான் ஸ்பிரிட்டை பற்றி சொல்லுது. ஸோ இந்த ஸ்பிரிட்டில் தான் யார் இணைஞ்சு கிரியை செய்கிறா? ஆவியானவர் நமக்குள் இணைந்து கிரியை செய்கிறார். ஓகேங்களா? இப்போ இந்த மரணம் காணாத மரணம்ன்றது ஒன்று நம்ம எல்லாருக்கும் சம்பவிக்க போகுது. இந்த மரணம் காணாத ஒரு 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 காரியம் நம்முடைய சரீரத்தில் இருக்குது. அது என்னது? ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன கிடையாதுங்க? மரணம் என்பது இல்லை. சரீரத்துக்கு தானே மரணம், ஆவிக்கு மரணம் இருக்கா? இல்லை. ஸோ வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவிக்கு என்ன கிடையாது? ஒரு நாளும் மரணம் இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59வது வசனம் முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 7:59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். ஸோ முதல் இரத்த சாட்சி யாரு? ஸ்தேவான். அவனை என்ன பண்ணுறாங்க? பிடிச்சிட்டு வந்து கல்லறிகிறாங்க. தேவனுக்காக அவன் சாட்சி கொடுக்குறான். ஸோ அங்கே இருந்ததான யூதர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அவனை கல்லறிகிறாங்க. அப்போது என்ன சொல்கிறான்? கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ இந்த ஆவி போயிடுது. அவனுடைய சரீரம் அங்கே மண்ணாக அது அந்த கல்லெறியப்படுற இடத்துல அது புதைந்து விடுகிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பாருங்க, இன்னொரு வசனம் கூட இருக்கு. யாக்கோபு 2:26. யாக்கோபு 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. So there is no life in a body where there is no spirit. ஆவி இல்லாத ஒரு சரீரத்தில் ஜீவன் இருக்க போவது இல்லை. ஸோ அந்த ஸ்பிரிட் அப்படின்றது வந்து நம்முடைய மாம்சத்திற்குள்ள, நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட். அதோடு தான் ஆவியானவர் இணைஞ்சு நம்மளை என்ன பண்ணுறாரு? நம்மளை வழி நடத்துகிறாரு, நம்முடைய ஆத்மாவை வழி நடத்துகிறாரு. ஆத்மா இன்டர்ன் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் தேவனுடைய நியமனம். ஆனால் மாறாக சரீரத்தின் வழியாக வருகிற தாக்கங்கள் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுது. இதை பற்றி நான் சொன்னேன். அடுத்ததாக சோல்னா என்னன்னு பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ஸ்பிரிட்ன்றது என்னன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்பிரிட்டினுடைய தாக்கம். ஸோ ஸ்பிரிட் எதனால் நடத்தப்படுது? ஒன்று ஆவியானவரால் நடத்தப்படணும், இல்லை என்றால் ஒரு அந்தகார வல்லமையினாலே நடத்தப்படணும். இது மட்டும்தான். புரியுதுங்களா? ஸோ சோல் அண்ட் ஸ்பிரிட் பற்றி பார்த்துருக்கோம். அழிவில்லாத 2 பகுதி, சோல் அண்ட் ஸ்பிரிட். இன்னைக்கு இந்த செஷன் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ திரும்ப அதே ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு தரேன். திரும்ப ரோமர் நிருபத்தை 1-16 அதிகாரங்களை அடுத்த செவ்வாய்க்கிழமை வர்றதுக்குள்ள ஒரு முறை ஆடுறோம் வாசிச்சிருங்க. ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் ஒரு சிட்டிங்கில் உட்காந்திங்கன்னா ஒரு தெளிவாக பொறுமையாக வாசிங்கன்னா கூட ஒரு 20 மினிட்ஸில் வாசிச்சிடலாம். அவ்வளோ ரொம்ப சின்ன பகுதி தான். சரிங்களா? ஸோ அதனால் புரியுதோ புரியலையோ சத்தமாக, அதாவது வாயை திறந்து வாசிங்க. நிறைய நேரம் அப்படியே மனசுக்குள்ளேயே வாசிப்போம். ஆனால் நிறைய நேரம் நான் அறிந்து கொண்டது, வாயை திறந்து நம்ம காதார கேட்குற மாதிரி நம்ம வாசிக்கும் போது அது உண்மையாலுமே ஒரு நல்லா நம்முடைய மனசில் பதியும் அது. சரிங்களா? ஸோ அதை வாசிப்போம். ஏன்னா மேற்கொண்டு நம்ம வரக்கூடியதான அடுத்த பகுதிகள் எல்லாமே அந்த ரோமர் நிருபத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சில பகுதியிலிருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையானதுனால இரவு வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இதனாலும் மனுஷனுக்குள்ள இருக்கிறதான இந்த அழிவில்லாத பகுதியாகிய இந்த ஆத்துமாவை குறித்தும் ஆவியை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். இது அழிவில்லாதது, இது தேவன் நித்தியத்திற்கென்று நியமித்திருக்கிறது என்பதையும், நாங்கள் மரிக்கும் பொழுது ஆவி உம்மிடத்தில் வருகிறது என்பதையும், ஆத்துமாவென்பது உருவம் பெற்று நினைவுகளினாலே உருவம் பெற்று அது நியாயத்தீர்ப்பிற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகையினாலே இந்த நாட்களில் ஆவிக்குரியவர்களாய், ரொம்ப விசேஷமாக இந்த நாளில் நாங்கள் பேசினபடி இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு, ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் என்கிறதான அந்த வரத்தை பெற்றவர்களாகவும் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து, எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய, தேவனுக்கு சித்தமான வழிகளில் நாங்கள் நடக்க எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் இந்த ரோமர் நிருபத்தை தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் தனிப்பட்ட நேரங்களில் வாசிக்கும் போது ஆவியானவர் அவர்களோடு கூட பேசுங்க, மறைபொருள்களை வெளிப்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் ஆழமாய் உங்களுடைய வார்த்தையில் வளரவும், உமக்காக கனி கொடுக்கவும், உங்களுடைய சித்தத்தை செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்.
எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த வாரம் நம்ம 7 o'clock நம்ம ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களை தாங்கி வழி நடத்துவதாக. குட் நைட். காட் பிளஸ் யூ.